திருத்தணி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை திருப்பி நிறுத்தும் போது பின்னால் இருந்த தண்ணீர் தொட்டி மீது பேருந்து உரசியதாக கூறப்படுகிறது. அந்த பேருந்தில் நடத்துனரிடம் வம்பிழுத்துக் கொண்டே வந்த ரவுடி ஜெகன் என்பவர் பேருந்தை விட்டு இறங்கியதும் இந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு, தலைவர் திறந்து வச்ச தண்ணி தொட்டி மேலேயே பஸ்ஸை கொண்டு இடுப்பியா என்று கேட்டு ஓட்டுநரையும் தடுக்க வந்த நடத்துனரையும் தட்டி கேட்ட மற்றொரு நபரையும் சரமாரியாக தாக்கினார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த போலீசாரிடம் சிக்காமல் ஜெகன் தப்பி ஓடிய நிலையில் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்ற போது தான் தாக்கவில்லை, தப்பை தட்டி கேட்டதாக நாடகமாடினார். ஆட்டோவில் ஏற மறுத்து போலீசாரை முறைத்துக் கொண்டு நின்ற ஜெகனின் தலையை பிடித்து ஆட்டோவுக்குள் அழுத்தி அழைத்து சென்றனர் போலீசார். ஓட்டுநரையும் நடத்துனரையும் அடிப்பதற்காகவே தலைவர் தண்ணி தொட்டி என்று அவன் கதை சொன்னது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் காரணமாக பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் விமல்.